அந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ஆண்டவர் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம சங்கீதத்தில் பார்த்தபோது வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்ன வார்த்தைப்படி நம்ம நிறைய நேரங்கள் வாசித்திருப்போம். ஆனால் இப்போ வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு விலக்கி காட்டுறாரு. நம்ம அன்றைக்கி பைபிள் வாசிட்டு இருக்கும்போது கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது பேதுருவை குறித்து பார்க்கும்போது பேதுரு வந்து கடலில் மீன் பிடிக்க போயிட்டு வந்துட்டார். வலையெல்லாம் அலசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு நீ ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொல்லும் போது அவருக்கு வந்து எப்படி இருந்திருப்பார், அவர் கூட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். நான் நைட்டு முள்ள போய் மீன் பிடிக்க போனேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் சோர்ந்து போயிருப்பாங்க. வலையெல்லாம் அலசி ஒரு ஓரமாக வச்சாச்சு. நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம், வித்தியாசமான சூழ்நிலை. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி அவர் போகக்கூடிய கிருபையை தந்தார். அதை நான் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. நம்ம எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அந்த இடத்துல எப்படி இருந்திருப்போம், அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வலையை அலசியாச்சு. கூட இருக்க ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருந்திருப்பாங்க, அவங்களாம் வந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் திருப்பி போகணுன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில், இப்போ தான் போயிட்டு வந்திருக்கோம், ஒன்றுமே இல்லையே, நீங்கள் திருப்பி போகணும்னு சொல்கிறீங்களா, அவங்க வார்த்தையை நீ கேட்கீங்களே அப்படின்னு சொல்லி வித்தியாசமான வார்த்தைகள் வந்துற சூழ்நிலையிலும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு அவர் இயேசுவின் வார்த்தையின்படியே நான் போகிறேன்னு சொன்னார். அந்த விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கும்போது நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியை தந்தார். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம சில நாளில் கஷ்டப்படலாம், வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம், நிறைய நேரம் முயற்சி பண்ணியிருக்கலாம், அந்த முயற்சிகள்லாம் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த திருப்பி நீ அதை செய்யின்னு சொல்லும் போது அந்த அந்த விசுவாசத்தோடு போகும்போது அதை நம்ம செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாதபடி நீ பயப்படாது, இது முதல் மனுஷனை பிடிக்கிறாங்கிற வார்த்தையும் கொண்டாந்துட்டாரு. இப்போ அந்த வார்த்தை ஊழியத்துக்கும் ஒரு அழைப்பு கிடைச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம பைபிளை வாசிக்கும் போது தியானிக்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கற்றுத்தராரு. எனக்கு வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் வீட்டில் முன்னாடிலாம் வாசிக்கும் போதெல்லாம் தப்பு தான் வாசிப்பேன். என் பையன் கூட கிண்டல் பண்ணுவான், இதெல்லாம் இருக்கும், வித்தியாசமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்போ வேதத்தை வாசிக்க வார்த்தைகளை நான் ஃபாஸ்ட்டாக வாசித்து போயிடுவேன். கண் பார்க்குறத வேகமாக வாசிப்பேன், அப்போ சில வார்த்தைகளை விட்டுருவேன், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுத்தரார். இந்த வேதத்தை விரைந்து கற்ப திட்டம் வந்து நமக்கு வந்து நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாக நடத்தியிருக்கிறார்.